எஃப்னாக்களது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் பணிப்பாளரும் அண்மையிலே உயிரிழந்த கபில சந்திரசேனவின் மரணமும் அதனையொட்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்பட்ட விடயமும் தையிட்டி பிகாரை விடயம் தொடர்பாக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற வழக்குகள் தொடர்பாகவும் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தொடர்பாகவும் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளரும் அண்மையிலே உயிரிழந்தவருமான கபில சந்திரசேன தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். குறிப்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலே விசாரணைகள் நடைபெற்று அண்மையிலே உயிரிழந்த கபில சந்திரசேனவின் மரணம் என்பது சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக அவர் தனது வாக்குமூலத்திலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவையும் தெரிவித்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதனை ஒட்டி நாளைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே மஹிந்த ராஜபக்ஷவை ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததிலே பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டிலே கபில சந்திரசேன மீது விசாரணைகள் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே அவர் அண்மையிலே கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதிலும் அவருக்கு கையொப்பம் வைத்த பிணையாளிகளிலும் முறைகேடுகள் இடம்பெற்றதாக தெரிவித்து அவர் உயிரிழப்பதற்கு அடுத்த நாள் அவர் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் தான் அவர் திடீரென உயிரிழந்த நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டார். அவரது இறப்பு தற்கொலையா அல்லது அந்த மரணத்தில் சந்தேகம் உள்ளதா என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது சென்று வருகின்றன. குறிப்பாக அவருடைய மரணத்திலே தற்போது ஒரு சந்தேகம் நிலவுகின்றது. குறிப்பாக அவர் அளித்த வாக்குமூலம் என்பது தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. இது ஒருபுறம் இவ்வாறு இருக்க, குறிப்பாக அவரை கட்டாயப்படுத்திய அந்த வாக்குமூலத்தை பெற வைத்தார்கள் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தரப்புகள் குற்றஞ்சாட்டுகின்றன. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ மீது பழி சுமத்துவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வாறு செயற்படுவதாக பொதுஜன பெரமுன குற்றஞ்சாட்டுகின்றது. குறிப்பாக அவர் நீதிமன்றத்திற்கு வழங்கிய சத்திய கடதாசியை இந்த விசாரணை செய்கின்ற தரப்புகள் யாரும் கருத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். குறிப்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணையின் போது அந்த விசாரணையை நடத்தும் தரப்புகள் தாங்கள் விரும்புகின்ற வாக்குமூலத்தை அந்த நபர் தராவிட்டால் அவரை துன்புறுத்துவதாக கபில சந்திரசேனவின் சத்திய கடதாசியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுன குற்றஞ்சாட்டுகின்றது. இதுகள் இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் கபில சந்திரசேனவின் வாக்குமூலத்திற்கு அமைய, அவர் இறப்பதற்கு முன் விசாரணையிலே தெரிவித்த வாக்குமூலத்திற்கு அமைய அவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவை நாளைய தினம் விசாரணைக்கு அழைத்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலத்தில் எவ்வளவோ விசாரணைகளை எதிர்கொண்ட எமக்கு உதுகள் எதுவுமே பெரிய விடயமல்ல என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக அவருடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார், நாங்கள் எந்த விசாரணையுமே எதிர்கொள்ள தயார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கபில சந்திரசேனவின் வழக்கு விசாரணைகள் தீவிரமடைந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்த நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த நிலையிலே அவருடைய இறப்புக்கான காரணம் தொடர்பாக
சட்ட வைத்திய அதிகாரிகள், போலீசார் என்று சொல்லி விசாரணைகள் அது ஒரு புறம் சென்றாலும் கூட இந்த ஏர்பஸ் கொள்வனவு செய்த முறைகேடு தொடர்பான விசாரணைகளிலே இதுவரை 10 வரையானவர்கள் 10க்கு மேற்பட்டவர்கள் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது மஹிந்த ராஜபக்ஷவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலே ஒரு வர்த்தகராக இருந்தவர் இந்த கபில சந்திரசேன. அவரை மஹிந்த ராஜபக்ஷ தரப்புகள் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திலே பணிப்பாளராக நியமித்து அவர் மூலம் பல மோசடிகளை செய்ததாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குற்றம் சாட்டுகின்றது. இந்த நிலையிலே மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை சுமத்தாமல் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும், முன்வர வேண்டும் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினர் தெரிவிக்கின்றனர். எது எவ்வாறு இருப்பினும் குறிப்பாக இந்த ஏர்பஸ் விவகாரத்திலே மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி இடம்பெற்றிருப்பது உறுதியான நிலையில் தான் தற்போது இந்த கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவருடைய இறப்பிற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. குறிப்பாக இந்த ஏர்பஸ் தொடர்பான விடயத்திலே உறுதி ஊழல் நடைபெற்ற விடயம் என்பது உறுதி செய்யப்படுமாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், அவருக்கு ஏதாவது தண்டனை வழங்கப்படுமா என்று சொல்லி பல கேள்விகள் இருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே நாளைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆஜராகுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது அதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்படுவாரா என்பது எல்லாமே கேள்விகளாக காணப்படுகின்றன. எது எவ்வாறு இருப்பினும் அவர் நாளைய தினம் விசாரணைக்கு ஆஜராகுவார் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய நாளிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிக்க போகின்ற கருத்துக்கள் இந்த வழக்கிலே என்ன விதமான தாக்கத்தை செலுத்த போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இரண்டாவதாக தையிட்டி திஸ்ஸ விகாரை விடயம் தொடர்பாக அண்மையிலே 2 தடவைகள் காணியள வீட்டிற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அது பின்னர் கைவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அந்த 2வது தடவையாக அந்த காணியள வீடு இடம்பெற்ற போது வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே அண்மையிலே அந்த விடயங்கள் இடம்பெற்ற சில தினங்களில் பவானி வீதியை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்ற தையிட்டி திஸ்ஸ விகாராதிபதியிடம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்படுகின்றது. அடாத்தாக நீங்கள் பிடித்து வைத்துள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அவ்வாறு விடுவிக்காவிடில் அந்த அடைத்து வைத்துள்ள பகுதியை பிரதேச சபை அகற்றும் என்றும் அதற்கான செலவுகளை நீங்கள், அதாவது விகாராதிபதி நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை விகாராதிபதிக்கு அனுப்பியிருந்தார்கள். இதனை அடுத்து அந்த விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்கின்றார். அதனை அடுத்து பலாலி போலீஸ் நிலையத்தினர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் அதனுடைய செயலாளரை அழைத்து இவ்வாறு செய்யக்கூடாது, அது இன மத நல்லிணக்கத்துக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் என்று சொல்லி தெரிவித்ததுடன் அதனை வலிகாமம் வடக்கு பிரதேச சபை செய்யக்கூடாது என்று சொல்லி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கினையும் தாக்கல் செய்கின்றார்கள். அது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் சார்பிலே ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் ஆஜராகின்றார். அந்த வழக்கின் போது
எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், குறிப்பாக ஒருவர் அடாத்தாக ஒரு காணியை பிடித்து வைத்திருக்கின்ற பொழுது அதற்கு உரிய தரப்பு, குறிப்பாக பிரதேச சபை, அந்த சட்டவிரோதமாக பிடித்த தரப்பை எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதற்கு துணை நிற்க வேண்டிய போலீசார் சட்டவிரோதமாக செயற்படுகின்ற தரப்பிற்கு துணை நிற்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். போலீசார் பௌத்தமாக இருக்கலாம், அதற்காக பௌத்த தரப்பினர் செய்கின்ற விடயங்களுக்கு, அவர்கள் பிழையான விடயங்களுக்கு துணை போக கூடாது என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தவுடன், குறிப்பாக அது தொடர்பான அந்த வழக்கு தொடர்பான விடயத்திலே, குறிப்பாக சட்டம் என்று வரும்போது போலீசார் சட்டத்திற்கு மாறாக செயற்படக்கூடாது, குறிப்பாக நீதிமன்றத்திற்கு கூட அவ்வாறு செயற்படுவதற்கான அதிகாரம் இல்லை என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு தொடர்பான கட்டளையை பிறப்பிப்பதற்காக மே மாதம் 21ஆம் தேதிக்கு குறித்த வழக்கு திகதியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் அந்த பவானி வீதி தொடர்பான ஒரு நடவடிக்கையை பிரதேச சபை முன்னெடுக்கவிருந்த நிலையில் தான் நீதிமன்றம் தற்போது இந்த தீர்ப்பை கூட, குறிப்பாக அந்த தீர்ப்பு தொடர்பாக எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நடவடிக்கை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை தாமதமாகும் என்று சொல்லியே எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் எம்.ஏ. சுமந்திரன் இந்த வழக்கு நடவடிக்கையின் போது தெரிவித்த விடயம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக பிரதேச சபை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும், அதற்கு போலீசார் பாதுகாப்பு தர வேண்டும். அவ்வாறு போலீசார் அதற்கு மாறாக செயற்படுவார்களாக இருந்தால், அவ்வாறு செயற்படுகின்றவர்கள் மீது அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல், அவர்கள் மீது அதனை மீறிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லியும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். பார்ப்போம், இந்த விடயத்தில் பலாலி போலீசார் உண்மையிலேயே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகின்றார்களா, அல்லது சட்டவிரோதமாக செயற்படுகின்ற விகாராதிபதிக்கு துணை நிற்க போகின்றார்களா என்று கேள்வியே காணப்படுகின்றது. மூன்றாவதாக, நீண்ட இழுபறிக்கு பின்னர் தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார். குறிப்பாக அவருடைய அமைச்சரவையும் பொறுப்பேற்றிருக்கின்றது. அவருக்கு பலதரப்பட்ட வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றது. அதனுடைய அங்கமாக இலங்கையில் இருந்தும் உலகத்தில் இருந்தும் பல தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இலங்கையுடைய ஜனாதிபதியிலிருந்து, எதிர்கட்சி தலைவரிலிருந்து, நாமல் ராஜபக்சவிலிருந்து, பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், தமிழ் கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள் என்று சொல்லி பலருமே அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இதனிலையில் தான் குறிப்பாக தற்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பிக்கவிருக்கின்ற நிலையிலே தமிழ் கட்சிகள் விடுத்துள்ள கோரிக்கை ஒன்று குறிப்பாக தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது கடிதம் மூலம். குறிப்பாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலிலே ஆட்சி பொறுப்பை எடுத்துள்ள நீங்கள் இது தொடர்பான ஒரு தீர்மானம் ஒன்றை தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தமிழ் இனத்திற்கு இடம்பெற்ற இந்த இனப்படுகொலைக்கு நீதி கோருகின்ற வகையிலே நீங்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு, குறிப்பாக ஜோசப் விஜய்க்கு அந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக எமக்கு இடம்பெற்ற, குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி கிடைக்கின்ற வகையிலே தமிழக அரசினுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த விடயத்திலே புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஜோசப் விஜய் இந்த விடயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றார் என்று சொல்லி பல கேள்விகள் இருக்கின்றது. இந்த வகையில் தான் இன்றைய தினம் தமிழக சட்டமன்றம் கூடி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவி பிரமாணத்தை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே
இந்த விடயங்கள் எந்த அளவு தூரம் அதிலே கவனம் செலுத்தப்பட்டது, அது தீர்மானமாக நிறைவேற்றப்படும் என்று கேள்விகள் காணப்படுகின்றது. இந்த நிலையில் தான் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின், அதே நேரத்திலே அரசியல் கட்சி தலைவர்களான வைகோ, அன்புமணி மற்றும் சீமான் ஆகியோரை இன்றைய தினம் சந்தித்திருக்கின்றார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட குறித்த அந்த சந்திப்புகள் என்பது அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு புதிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்றை விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லி பலரும் தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே நாளைய தினமும் கூட அவர் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கவிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்கள் விடயத்திலே எந்த அளவு தூரம் ஒரு சாதகமான அணுகுமுறையை பின்பற்றுவார் என்று சொல்லி பலருமே எதிர்பார்த்திருக்கின்றார்கள். பார்ப்போம் இந்த விடயத்திலே ஜோசப் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகின்றார் என்று சொல்லி இன்றைய நாளிலே பேசப்படலான முக்கிய விடயங்களை பற்றி இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம். மேலும் பல முக்கிய விடயங்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலைமுதல். நன்றி, வணக்கம்.